ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். செல்வம் பெருக. செல்வம் பெருக ரொம்ப நீங்க நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால ஈஸியா எல்லாரும் பண்ணக்கூடியது ஒரு ஈஸியஸ்ட்டான ஒரு தாந்திரிக முறை தான் சொல்லப் போறேன் இன்னைக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போயி தாழம்பூ தாழம்பூ நல்லா அதாவது பேரம் பேசக்கூடாது வாங்கும்போது. என்ன விலை சொல்றாங்களோ அத அப்படியே வாங்கிட்டு வந்து, பேரம் பேசாம அந்த தாழம்பூ வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வீட்ல எங்கேயாவது கைப்படாத இடத்துல எங்கேயாவது கட்டி விட்டுடுங்க. கட்டி விட்ட பிறகு அத சும்மா தொட்டுட்டேலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு கீழலாம் போயிட்டு வரலாம். தலைக்கு மேல தொங்கலாம். ஆனா, அது தொடும் விதத்துல எல்லாரும் கைப்படும் விதத்துல அது இருக்கக்கூடாது. அந்த தாழம்பூ அந்த மஞ்சள் துணியில கட்டுறீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, நீ எப்படி எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கிறியோ, அந்த தாழம்பூக்கு ஒரு நல்ல நறுமணம் உண்டு. அந்த அந்த மாதிரி எங்க வீட்ல செல்வத்தை அப்படியே ஈர்த்து கொடுக்கணும். எப்படி அந்த நாகம் வந்து அந்த வாசனைக்கு அப்படியே வருதோ, அந்த மாதிரி நீ உன் வாசனையால் எனக்கு செல்வத்தையும், செல்வ செழிப்பையும் ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த மஞ்சள் துணியில கட்டி உங்க வீட்ல கட்டி வச்சுருங்க. 7 நாள் அப்படியே இருக்கட்டும். அது சும்மா சும்மாலாம் தொட வேணாம். என்னைக்காச்சும் எப்பாச்சும் கைப்பட்டா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அடிக்கடி தொட்டுட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லார் கைப்படும் இடத்திலும் அது வைக்கக்கூடாது. 7 நாள் கழிச்சு திரும்ப நெக்ஸ்ட் தர்ஸ்டேவும் இதே மாரி தாழம்பூ வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. இந்த மாரி நீங்க 7 வியாழக்கிழமை செய்து பாருங்கள். கண்டிப்பா உண்மையா மனசார நீங்க வேண்டினால், நம்பினால் இந்த தாந்திரிக பரிகாரம் சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இறைவன் அருள் இருக்கு. அந்த இறைவன் அருளால நம்ம இறைவனை வேண்டி தான் இதெல்லாம் பண்றோம். அப்ப கடவுள் உங்களோட இஷ்ட தெய்வமோ, முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கணும். குலதெய்வத்தை வேண்டிட்டு, இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இத கட்டி வைங்க. செல்வம் பெருகும் நம்ம வீட்ல.